ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மத்திய அரசுடன் புதிய கல்விக் கொள்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடாத காரணத்தால் தமிழகத்திற்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்தது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் உள்ள 25% இட ஒதுக்கீடுக்கான மாணவர் சேர்க்கை தாமதம் காரணமாக கோவை சமூக ஆர்வலர் வழக்கு தொடர்ந்திருந்தார். நீதிமன்றம் 25% இட ஒதுக்கீட்டிற்கான நிதி விவரங்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என மே 11 உத்தரவிட்டது. மத்திய அரசு தமிழக அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தான் நிதி தரப்படவில்லை என்றும் இதற்கு பிற மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டுள்ளன என்றும் தெரிவித்தது. தமிழக அரசு மட்டும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடவில்லை என்பதை காரணமாக்கி நிதி மறுப்பு பெரும்பான்மை மனப்பான்மையை காட்டுகிறது என தமிழக அரசு வழக்கறிஞர் கூறினார். நீதிமன்றம் மே 28 நடக்கவுள்ள கூட்ட முடிவுகளை அன்றைய நாள் வழங்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்து தீர்ப்பை தற்காலிகமாக தள்ளி வைத்தது. மத்திய அரசுடன் புதிய கல்விக் கொள்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடாத காரணத்தால் தமிழகத்திற்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை என மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் விளக்கமளித்தது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் உள்ள 25% இட ஒதுக்கீடுக்கான மாணவர் சேர்க்கை தாமதம் காரணமாக கோவை சமூக ஆர்வலர் வழக்கு தொடர்ந்திருந்தார். நீதிமன்றம் 25% இட ஒதுக்கீட்டிற்கான நிதி விவரங்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என மே 11 உத்தரவிட்டது. மத்திய அரசு தமிழக அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தான் நிதி தரப்படவில்லை என்றும் இதற்கு பிற மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டுள்ளன என்றும் தெரிவித்தது. தமிழக அரசு மட்டும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடவில்லை என்பதை காரணமாக்கி நிதி மறுப்பு பெரும்பான்மை மனப்பான்மையை காட்டுகிறது என தமிழக அரசு வழக்கறிஞர் கூறினார். நீதிமன்றம் மே 28 நடக்கவுள்ள கூட்ட முடிவுகளை அன்றைய நாள் வழங்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்து தீர்ப்பை தற்காலிகமாக தள்ளி வைத்தது.